electrical machines 1 3-phase transformersல நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா load sharing of two transformers with equal ratings அப்படின்ற ஒரு டைட்டில் பார்க்க போகிறோம். அது load sharing of two transformers with equal ratings அப்படின்ற டைட்டில் பார்க்குறோம். ஈக்குவல் ரேட்டிங்ஸ் அப்படின்னு என்னது? இப்போ டைட்டிலேருந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். லோடு ஷேரிங் அப்படின்னு என்னது? லோடை ஷேர் பண்ணுறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உதாரணமாக 100 kVA பவர் எடுக்குது, இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 100 kVA எடுக்குது. இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுறோம்? ஒன்றோட ஒன்றை பேரலல் பண்ணி 200 kVAவை என்ன பண்ணுறோம்? பப்ளிக்கு நம்ம அனுப்புகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? முதல் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 100 kVA சப்ளை கொடுக்குது, ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 100 kVA சப்ளை கொடுக்குது. அப்படிங்கும்போது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஷேர் ஆகுது. இந்த லோட் ஷேரிங் ஆஃப் டூ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வித் ஈக்குவல் ரேட்டிங்ஸ். அப்போ ரெண்டோட டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்ஸ்ன்றது என்னென்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அதாவது என்னென்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட 3 phase வோல்டேஜ், அதோட கரண்ட்டு, ஓகேவா, அதோட பவர், அதோட வைண்டிங் இன்சுலேஷன் ரேட்டிங்ஸ், இது எல்லாமே அந்த ரேட்டிங் சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் எவ்வளோ எடுக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ கரண்ட் எடுக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் எவ்வளவு, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது அந்த ரேட்டிங்ஸ்னு சொல்கிறது. அப்போது லோடு ஷேரிங் ஆஃப் டூ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வித் ஈக்குவல் ரேட்டிங்ஸ் அப்படின்னா ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம என்ன பண்ணுறோம்? கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது மூலமாக லோடுக்கு அப்ளை பண்ணும் பொழுது என்ன விஷயங்கள் நடக்கும், அதில் போகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய இஎம்எஃபோட அளவு எப்படி இருக்கும், அதோட ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், டோட்டல் இம்பிடன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அந்த டயக்ராமில் பாருங்கள், வெர்டிகலாக 2 லைன் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து என்னென்னா பஸ் பார்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரிக்கு சப்ளையை கொடுக்கக்கூடிய அந்த லைன் தான் அந்த பஸ் பார்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கலில் போட்டிருக்காங்க. அப்போது ஏபி அப்படின்னு சொல்லி 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏபி 2 டிரான்ஸ்ஃபார்மரு, 2 டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய பார்த்தீங்களா மேலே இருக்கிற ஒரு லைனு, அது கீழே, அது ஒரு வைண்டிங்கோட ஸ்டார்டிங் பொசிஷன் மேலேயும் கீழே ரெண்டும் அந்த 2 கோடில் என்ன பண்ணியிருக்காங்க? அட்டாச் பண்ணியிருக்காங்க, சேர்த்து விட்ருக்காங்களா? ஏன்ற டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியை பஸ் பாரில் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி பி அப்படின்ற டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங்கை பஸ் பாரில் சேர்த்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 2 டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரிக்கும் சப்ளை ஆனது என்ன ஆகிட்டுருக்குது? கொடுத்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நடுவில் என்ன ஆகுது? ஒரு கோர் இருக்கும், நடுவில் ஆக்சுவலாக 2 லைன் போடணும், இங்கே லைன் போடாமல் இருக்குது. அந்த 2 லைன் போட்டுக்குங்க, அந்த 2 லைன் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து செகண்டரி சைடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக லோடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லோடில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய அந்த வைண்டிங் இருக்கு இல்லையா, அந்த வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு இண்டக்டன்ஸ் வேல்யூ போட்டிருக்காங்களா இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, இண்டக்டன்ஸ் ஒரு காயில் போட்டிருக்காங்க. ஸோ அதோட அது என்ன சொல்லி பேர் போட்டிருக்காங்க? ZAன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ZA இது டிரான்ஸ்ஃபார்மர் 1 அதுக்குரியது. அதே மாதிரி ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், அந்த ரெண்டையும் சேர்த்து அது என்ன போட்டிருக்காங்க? ZBன்னு போட்டிருக்காங்க. ZA ZB, அதுக்கப்புறம் IA IB, அப்புறம் டோட்டல் ஃபைனலாக ஒரு ஐன்ற ஒரு கரண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக கரண்ட் I அப்படின்றது இது எங்கே வருதுன்னா இந்த லோடு ZL அப்படின்ற லோடுக்கு வந்திருக்கு. ஓகே, ZLன்ற லோடு இதை டயக்ராமில் காட்டியிருக்காங்க. இதில் EA, இன்னொன்று EB. ஏன்னு போட்டது எல்லாமே முதல் டிரான்ஸ்ஃபார்மருக்குரிய, அதே மாதிரி பின்றது எல்லாமே ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மருக்குரிய பார்ட்ஸ். அதில் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. EA அப்படின்றது என்னது? ஏ டிரான்ஸ்ஃபார்மரின் ஓப்பன் சர்க்யூட் செகண்டரி இஎம்எஃப். நம்ம EBங்கிறது
B டிரான்ஸ்ஃபார்மரின் ஓப்பன் சர்க்யூட் செகண்டரியோட EMF. அண்ட் தென் ZA அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்மர் ஏயின் ஈக்குவலண்ட் இம்பிடன்ஸ் ரெஃபர் டு செகண்டரி. அண்ட் தென் ZB அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்மர் பியின் ஈக்குவலண்ட் இம்பிடன்ஸ் ரெஃபர்டு டு செகண்டரி. அப்போ ZLன்றது என்னது? லோடு இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்பிடன்ஸை நம்ம படித்தோம் இல்லை. இம்பிடன்ஸ் என்னது? ஒரு சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய மொத்த ரெசிஸ்டன்ஸின் கூட்டுத்தொகை. சரியா? ஒரு சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய மொத்த ரெசிஸ்டன்ஸின் கூட்டுத்தொகை தான் இம்பிடன்ஸ்னு சொல்லக்கூடியது. அப்போ ZLனா லோடோட இம்பிடன்ஸ். அண்ட் தென் IA அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்மர் ஏ ஆனது சப்ளை செய்யக்கூடிய கரண்ட்டு. அதே மாதிரி IBன்றது டிரான்ஸ்ஃபார்மர் பி ஆனது சப்ளை செய்யக்கூடிய கரண்ட்டு. அண்ட் கேபிட்டல் I அப்படின்றது என்னது? மொத்த லோடு கரண்ட். மொத்த லோடு கரண்ட் I அப்படின்றது. அண்ட் V2ன்றது என்னது? லோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் V2ன்றது. இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். EA ஈக்குவல் டு என்ன அப்படின்னா V2 ப்ளஸ் IA ZA. V1 அப்படின்றது ப்ரைமரி வைண்டிங்கில் நம்ம தரக்கூடிய வோல்டேஜ். V2ன்றது செகண்டரி வைண்டிங்கில் இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF V2 அப்படிங்கிறது. சரியா? V1 அப்படின்றது ப்ரைமரி வைண்டிங்க்கு நம்ம தரக்கூடிய வோல்டேஜ் தான் V1 அப்படின்றது. சரியா? V1 அப்படின்றது. அதே மாதிரி V2 அப்படின்றது செகண்டரி வைண்டிங்கில் வரக்கூடிய வோல்டேஜ் தான் V2 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போது இந்த மேலே சொன்ன இந்த சர்க்யூட் டயக்ராமில் இருந்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். என்னென்ன ஈக்குவேஷன்? EA ஈக்குவல் டு V2 ப்ளஸ் IA ZA அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அது மாதிரி EB ஈக்குவல் டு V2 ப்ளஸ் I2 ZB. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம இந்த எவ்வளவு லோடு ஷேர் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா இப்போ பொதுவாக பாருங்கள், EA EB அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவல் வோல்டேஜ் ரேட்டிங், ரெண்டுக்கும் ஈக்குவலான EMF அப்படின்றதுனால இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா அந்த EA EBயை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு IA ZA ஈக்குவல் டு IB ZB அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் A டிரான்ஸ்ஃபார்மர் B ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரோட EMFம் டிரான்ஸ்ஃபார்மரோட ரெண்டுமே ஈக்குவல் வோல்டேஜ் ரேட்டிங் அப்படின்றதுனால அந்த EMFை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு IA ZA ஈக்குவல் டு IB ZB அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். இது வந்து மூணாவது ஈக்குவேஷனாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம IAன்ற வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்போது IA ஈக்குவல் டு என்ன வரும்? IB ZB டிவைடட் பை IB ZB டிவைடட் பை ZA. இது நாலாவது ஈக்குவேஷனாக நமக்கு கிடைக்குது. இதுலேருந்து IAன்ற ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது டிரான்ஸ்ஃபார்மர் 1ல் இருக்கக்கூடிய கரண்ட்டு IAன்னு சொல்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மர் Bயில் இருக்கக்கூடிய கரண்ட் IBன்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டோட டோட்டல் கரண்ட் என்னது? I ஈக்குவல் டு என்ன வரும்? IA ப்ளஸ் IBன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போது மொத்த கரண்ட்டுன்றது வந்து என்னது? டிரான்ஸ்ஃபார்மர் ஏல இருக்கக்கூடிய கரண்ட்டு, டிரான்ஸ்ஃபார்மர் Bயில் போகக்கூடிய கரண்ட்டு, ரெண்டையும் சேர்த்து வரக்கூடிய டோட்டல் கரண்ட் தான் நம்ம டோட்டல் கரண்ட் கேபிட்டல் I அப்படின்னு நம்ம சொல்கிறோம். I ஈக்குவல் டு IA ப்ளஸ் IBன்றோம். அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்ம டோட்டல் I வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்போது இந்த I ஈக்குவல் டு IA ப்ளஸ் IBயை வச்சுட்டு I ஈக்குவல் டு அந்த IAக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லையா? IA ஈக்குவல் டுன்னு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்? IB ZB பை ZAன்னு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லையா? அதை கொண்டு அந்த IAக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, அந்த IAக்கு பதிலாக ஈக்குவேஷன் 4ல் IB ZB பை ZAன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அந்த வேல்யூவை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ப்ளஸ் IB. இப்போ பார்த்தீங்கன்னா IB காமனாக இருக்கா இல்லையா? அப்போது இதில் வந்து IBயை தனியாக வச்சுக்கிட்டு ஒரு IBயை நம்ம என்ன பண்ணலாம்? தனியாக வச்சுக்கிட்டு 1 ப்ளஸ் ZB பை ZA அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
இதில் ஐபின்றது எப்படி இருக்குது, காமனாக இருக்கிறனால ஐபியை மட்டும் தனியாக ஒதுக்கிடுறோம். இப்போ ஒதுக்கியாச்சுன்னா என்ன, அது நமக்கு 1 + ZB/ZAன்னு ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த 1 + ZB/ZA என்ன பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். குறுக்கு பெருக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்கூலில் படிக்கும்போது, அதே மாதிரி. அப்போ என்ன வரும், IB × ZA + ZB/ZA இந்த வேல்யூ கிடச்சிருச்சா. இந்த 1 + ZB/ZA அப்படின்றத இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் பொழுது நமக்கு IB × ZA + ZB/ZAன்ற வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். இப்போ ஐபியோட வேல்யூ என்ன வந்துடும், இப்போ ஐபியை மட்டும் தனியாக வெளியிடுங்க பார்ப்போம். அப்போ IB = என்ன வந்துடும், 1/ZA + ZB/ZA இந்த வேல்யூ வந்துருச்சா. இப்போ இந்த ZA மேலே கொண்டு போங்க அப்படியே. அப்போ IB = 1/ZA + ZB/ZAன்னு இருக்கிறத இந்த ZA மட்டும் மேலே கொண்டு போட்டால் என்ன வந்துடும் பாருங்கள், I × ZA / ZA + ZB இந்த வேல்யூ கிடச்சிருச்சா. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஐபின்றது. இப்போ ஏற்கனவே பாருங்கள் ஐஏக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, IB ZB/ZA அப்படின்னு கிடச்சிருக்குதா. அப்போ ஐபிக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், அதே தான். அங்கே பின்றது இங்கே அப்படியே ஏவா அப்படியே மாறி இருக்கு பார்த்தீங்களா. I × ZA/ZA + ZB ரெண்டும் அப்படியே மாறும். கரண்ட் ஐஏக்கு வந்து ஃபுல்லாக பி ஃபார்மில் வரும், அதே மாதிரி பிக்கு எல்லாமே என்ன ஆகிடும், ஏ ஃபார்மெட்டில் வரும். இப்போ இந்த 5வது ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், I = IA + IB இருக்கு இல்லையா. இதிலேருந்து என்ன பண்ண நம்ம மைனஸ் பண்ணிக்கலாமா. அப்போ இதிலேருந்து I = IA + IBன்னு இருக்கிறத இதுலேருந்து நம்ம IB இல்லைன்னா IA கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஐஏ வெளியே கொண்டு வந்துட்டு I உள்ளே போயிடுச்சுன்னா அப்போ IA = I - IB அப்படின்னு போட்டு நமக்கு வேல்யூ கிடச்சிரும். இப்போ இதுலேருந்து ஐபியோட மதிப்பை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 6வது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, அப்போது ஐபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லையா. அப்போ அந்த இடத்துல ஐபியோட சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், I - I × ZA/ZA + ZB இது அப்படியே கொண்டு வந்து அந்த ஐபி கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லையா மேலே, அதை அப்படியே கீழே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் தான், இதில் கஷ்டப்பட்டு ஒன்றுமே கிடையாது. I = IA + IB முதல்ல ஐஏ கண்டுபிடிச்சிடுறோம், அதுக்கடுத்து ஐபி வந்துடுது. இந்த ரெண்டையுமே என்ன பண்ணுறோம், ஐயில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், இல்லை ஐயோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஐஏ இல்லை ஐபி இதை மட்டும் தனித்தனி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா, இதில் வந்து பெரிய கஷ்டமான ஒரு ஈக்குவேஷன்லாம் கிடையாது. சாதாரண ஒரு அடிஷன், சப்ராக்ஷன், ஒரு குறுக்கு பெருக்கல், இந்த 3 மட்டும்தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லக்கூடிய, இது 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்குது ஃபைனலாக. என்ன அப்படின்னா I × ZB/ZA + ZB அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருது. 7வது ஈக்குவேஷனில் நமக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது அப்போ லோட் ஷேரிங் பை அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஏ எவ்வளோ இருக்கும், அதோட பவர் எப்படி லோட் ஷேர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது A = PA அப்படின்னு சொல்லுவாங்க. A = P தான் ஆக்சுவலாக, Pன்றது பவர். அப்போது PA அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது V2I2 அப்படின்றது தான் பவர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் நம்ம இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குப்பா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் 150 kVA 250 kVAன்னு சொல்கிறோமா இல்லையா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் எப்போயுமே VAன்ற வேல்யூவில் தான் சொல்லுவாங்க, கிலோ வாட்டில் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். A = P, அப்போது பவர் P = V × I, அதை VA அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, பவருக்கு பதிலாக V2IA அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து வோல்ட் ஆம்பியர்ன்ற வேல்யூவை நோட் பண்ணுவாங்க. என்ன வோல்ட் ஆம்பியர்னு, அது என்ன வோல்ட் ஆம்பியரு, வின்றதுக்கு வோல்டேஜ், கரண்ட் ஐன்றதுக்கு என்னது ஆம்பியர், அவ்வளோதான். அதுதான் வோல்ட் ஆம்பியர்னு போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ A = PA, அந்த பவரை வந்து தனியாக பிரிச்சுறாங்க. பவர்ன்ற என்னது, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த பவர், அதுதான் இங்கே போட்டிருக்காங்க V2IA வோல்ட் ஆம்பியர். ஓகே, அப்போது இதில் வந்து ஏற்கனவே ஐஏ நம்ம போட்டிருக்கோமா இல்லையா, V2 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த ஐஏல நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்னா ஈக்குவேஷன் IA = அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஃபைனலாக ஒரு வேல்யூ கிடைக்குது, PA = P × ZB/ZA + ZB வோல்ட் ஆம்பியர் அப்படின்னு ஒரு வேல்யூ கிடச்சிருது. ஓகே, இது எல்லாமே எதை வச்சுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த லோடு இம்பிடன்ஸ் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸ் வேல்யூ இருக்குல்ல ZA, அந்த படத்தை பாருங்கள் முன்னாடி,
மொதல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மேலே இசட்ஏன்னு போட்டிருக்காங்களா, அந்த இசட்ஏ தான் நம்ம இசட்பின்றது அதே படத்தில் பாருங்கள். ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபார்மரில் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு இசட்பின் மேலே போட்டிருக்காங்களா, அதுதான். ஸோ அந்த டோட்டல் லோடு இம்பிடன்ஸை வச்சு கடைசி அந்த ஈக்குவேஷனாக நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், ஃபர்னிஷ் பண்ணுறோம். அப்போனா டோட்டல் லோடு P = என்னது, V2 × I அப்படின்றது. அப்போ therefore PAன்றது என்னது, P × ZB/ZA + ZB அப்படின்னு வேல்யூ இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ லோடு ஷேர்டு பை டிரான்ஸ்ஃபார்மர் A = PA, அதே மாதிரி லோடு ஷேர்டு பை டிரான்ஸ்ஃபார்மர் B = PB அப்படின்ற ஒரு வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூவும் என்ன பண்ணிடுறாங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம லோடு ஷேரிங் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த சிச்சுவேஷனில் இப்போ PB = என்ன வரும், P × ZA/ZA + ZB வோல்ட்டு ஆம்பியர் அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் நாம் பார்க்க வேண்டிய இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட லோட் ஷேரிங் வேல்யூ. அப்போது லோடு ஷேர்டு பை டிரான்ஸ்ஃபார்மர் A = என்னது, PA, அதே மாதிரி லோடு ஷேர்டு பை டிரான்ஸ்ஃபார்மர் B = PB அப்படின்றது. அப்போ PB = P × ZA/ZA + ZB வோல்ட் ஆம்பியர். வோல்ட் ஆம்பியர்னு ஒன்றுன்னா அதோட ரேட்டிங்ஸ் தான், பவரோட ரேட்டிங். P = VI சொல்கிறோம் இல்லையா, அந்த வோல்ட் ஆம்பியர்ன்றது. அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பண்ணுறோம், கேவிஏன்னு சொல்கிறோமா இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மரோட பவரை, அதை தான் இங்கே சொல்கிறோம். அதான் வோல்ட் ஆம்பியர் அப்படின்ற போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வகையில் இதுதான் லோட் ஷேரிங் ஆஃப் 2 டிரான்ஸ்ஃபார்மர் வித் ஈக்குவல் ரேட்டிங்ஸ். ரெண்டு இருக்குது, லோட் ஷேரிங் ஆஃப் 2 டிரான்ஸ்ஃபார்மர் வித் ஈக்குவல் ரேட்டிங் இருக்குது, அன்ஈக்குவல் ரேட்டிங்ஸ் இருக்குது, ரெண்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஈக்குவல் ரேட்டிங்ஸ், இந்த ஒரு டெரிவேஷன் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு டெரிவேஷன், ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன். இந்த படத்துக்கு 5 மார்க் கொடுப்பாங்க எக்ஸாமில். ஸோ லோட் ஷேரிங் ஆஃப் 2 டிரான்ஸ்ஃபார்மர் வித் ஈக்குவல் ரேட்டிங்கில் படத்துக்கு 5 மார்க்கு, இந்த டெரிவேஷனுக்கு 5 மார்க்கு. ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன், இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போது டயக்ராமில் இப்படி பார்த்துக்குங்க. இந்த வரிசை அந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, EA, EB, ZA, ZB, ஸோ இதெல்லாம் எழுதுன அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட்டு அதுக்கு என்னென்ன வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது இந்த இதெல்லாம் எழுதுன்னு தேவை கிடையாது. EAனா என்ன, EBனா என்ன, அதில் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த டயக்ராமை வரைஞ்சிருங்க. டயக்ராம் வரைஞ்சிட்டு ஃப்ரம் தி அபவ் சர்க்கியூட் அப்படின்னு போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லையா, EA = V2 + IA ZA அப்படின்னு போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நீங்கள் அங்கேருந்து ஆரம்பித்தாவே போதும். சரியா, அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசு இதெல்லாம் நீங்கள் எழுதணும் அவசியமே கிடையாது. நீங்கள் கிளாஸ் திறந்ததுக்கப்புறம் இங்கே வரும்போது நான் உங்களுக்கு சிம்பிளாக எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன், நீட்டாக நோட் பண்ணி கொடுத்துருவேன், எது எழுதுனா போதும் அப்படின்ட்டு. அதனால் 2 பக்கம் இருக்குது 3 பக்கம் இருக்குன்னு ஒன்றும் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மேக்ஸிமம் போர்டு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 பக்கம் 1.25 பக்கம் தான் பிக் கொஸ்டின். அதுக்கு மேலே நீங்கள் எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஒரு படம் வரையும் போது ஒரு அரை பக்கத்துக்கு படத்தை எழுதிட்டிங்கன்னா அடுத்து 1.5 பக்கத்துக்கு நீங்கள் ஆன்சர் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக 9 மார்க் 8லேருந்து 9 மார்க் ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் மிஷின்ஸ் பொறுத்தவரைக்கும் டயக்ராம் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ எந்த ஒரு பிக் கொஸ்டின் இருந்தாலும் டயக்ராம் 5 மார்க் கொடுப்பாங்க, ஆன்சருக்கு 5 மார்க்கு. ஸோ இந்த டெரிவேஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டயக்ராமு இதுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். போர்டு எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கொஸ்டின் லோட் ஷேரிங். ஸோ நீங்கள் கிளாஸுக்கு வரும்போது உங்களுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செமஸ்டர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செமஸ்டர் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த லோட் ஷேரிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். மிஸ் பண்ணிடுறாங்க. வீட்டில் இருக்கும்போது டயக்ராமை என்ன பண்ணுங்கள், வரைஞ்சி பாருங்கள். சரியா, ஒரு நோட்டு பேனாவை எடுத்து என்ன பண்ணுங்கள், டயக்ராமை வரைஞ்சி பாருங்கள். நோட்டு பென்சில் எடுத்து ரப்பர் எடுத்து வச்சு வரைஞ்சி பாருங்கள். சார் என்கிட்ட நோட்டு பேப்பர் வாங்கல, வசதி இல்லை சார் அப்படின்றவன் என்ன பண்ணேன், ஒரு ஸ்லேட்டு வாங்கிக்கோ, ஸ்லேட் வாங்கி ஒரு குச்சி பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோ. சரியா, ஸ்லேட்டில் படத்தை வரைஞ்சி பாரு. ஒவ்வொரு படத்தையும் 50 வாட்டி 100 வாட்டி வரைஞ்சி பார்க்கணும். ஒரு துணியில் தண்ணியை நனைச்சி வச்சுட்டு ஸ்லேட்டை வச்சு அழிஞ்சிட்டு திருப்பி படத்தை வரைங்க, அழிங்க, படத்தை வரைங்க, அழிங்க. இதே மாதிரி
ஒவ்வொரு டயக்ராமும் 50 வாட்டி 100 வாட்டி டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும். எனக்கு பேப்பர் வாங்க வசதி இல்லை சார், பேனா வாங்க வசதி இல்லைன்னா ஸ்லேட்டு குச்சி வாங்கிக்கோ, ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ மிஷின் பார்த்தா டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டயக்ராம் மேக்ஸிமம் கரெக்டாக இருந்தாவே அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக மார்க்கு கொடுத்துருவாங்க. அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போது லோட் ஷேரிங் ஆஃப் 2 டிரான்ஸ்ஃபார்மர் வித் ஈக்குவல் ரேட்டிங்ஸ் இந்த டாப்பிக்கில் EA டிரான்ஸ்ஃபார்மரோட ஓப்பன் சர்க்யூட் EMF அண்ட் EBன்றது டிரான்ஸ்ஃபார்மரோட ஓப்பன் சர்க்யூட் செகண்டரி EMF. ஒவ்வொன்றுக்கும் அந்த நேம் மட்டும் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது அது சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த டெஸ்டிங்ஸ் பார்த்தோமா இல்லையா? மற்ற டாப்பிக்கில் அந்த டெஸ்டிங்ஸ் பார்த்தோம், பேரிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பேரல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அந்த பேரிங் ஆஃப் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம அந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த பேரிங் ஆஃப் ஆப்ரேஷன், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, பேரலல் ஆப்ரேஷன், இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த கண்டிஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிஷன்ஸ் ஃபார் பேரிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிஷன்ஸ் அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரி பேரலல் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த கண்டிஷன்ஸு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபார் பேரலல் ஆப்ரேஷன்றது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அது நம்ம பேரிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்க்கும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பேரல் செய்ய வரும்போது ஒரு சில கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். என்னென்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகிட்டுருக்கு, அது கூட கொண்டாந்து என்ன பண்ணுறீங்க, இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணுறீங்க. அப்படி கனெக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் எந்த டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணுறீங்களோ அது கூட அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட டர்ன்ஸ் ரேஷியோவும் வோல்டேஜ் ரேஷியோவும் சமமாக இருக்கணும். சரியா? 2 டிரான்ஸ்ஃபார்மரை பேரலல் பண்ணுறீங்க, ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, அது கூடவே வந்து என்ன பண்ணுறீங்க, இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரை என்ன பண்ணுறீங்க, சேர்க்குறீங்க, பேரலல் பண்ணுறீங்க. பேரலல் பண்ணும் பொழுது நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட எந்த டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட டர்ன்ஸ் ரேஷியோவும் வோல்டேஜ் ரேட்டிங்கும் சமமாக இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் பேரலல் பண்ண வேண்டிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பொலாரிட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கணும். பொலாரிட்டியில் சேஞ்ச் எதுவும் இருக்கக்கூடாது. அது நம்ம ஏற்கனவே பொலாரிட்டி டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷனில் இந்த பொலாரிட்டின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 2 டிரான்ஸ்ஃபார்மரோட பொலாரிட்டி வந்து எப்படி இருக்கணும்னா சேமாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பெர்சன்டேஜ் இம்பிடன்ஸ், இந்த ZA ZB இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பெர்சன்டேஜ் இம்பிடன்ஸு சமமாக இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இன்னொன்று, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரெசிஸ்டன்ஸு ரியாக்டன்ஸுக்கும் உள்ள விகிதம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் அண்டு ரியாக்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் என்ன நம்ம எங்கே பார்த்தோம்? டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவலன்ஸ் சர்க்யூட் படித்தோமா? ஈக்குவலன்ஸ் சர்க்யூட் படிக்கும்போது R1 X1 பிரைமரி சைடு, அதே மாதிரி செகண்டரி சைடில் R2 X2 பார்த்தோமா இல்லையா? இந்த R1 R2ன்றது ரெசிஸ்டன்ஸு, X1 X2ன்றது ரியாக்டன்ஸ். அப்போது பிரைமரி வைண்டிங் சொல்லியாச்சுன்னா அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸு ரியாக்டன்ஸு கால்குலேட் பண்ணி ஃபைன் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி செகண்டரி வைண்டிங் சொன்னாலும் அங்கேயும் என்ன பண்ணணும், ஒரு ரெசிஸ்டன்ஸு ரியாக்டன்ஸ் வேல்யூ பார்த்து வச்சுக்கணும். அப்போது எந்த டிரான்ஸ்ஃபார்மரை இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரை கொண்டாந்து நம்ம ஜாயின் பண்ணுறோமோ ஜாயின் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் ரெண்டுமே எப்போ இருக்கணும்னா சமமாக இருக்கணும். அப்போ நம்ம பேரலல் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது இந்த 4 விஷயத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 டிரான்ஸ்ஃபார்மரை பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். பேரலாக கனெக்ட் பண்ணி முடித்தோடனே அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுறோம், லோட் ஷேரிங் பயன்படுத்துகிறோம். இப்போ 2 டிரான்ஸ்ஃபார்மரை பேரலல் பண்ணியாச்சு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணி இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணிட்டோம், பேரலல் பண்ணியாச்சு. இப்போ லோட் ஷேர் பண்ணுறாங்க. இந்த லோட் ஷேர் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்த்த ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாகவே. இப்போ லோட் ஷேரிங் பண்ணும் பொழுது டிரான்ஸ்ஃபார்மர் ஏ, முதல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 100 kVA சப்ளையை டெலிவரி பண்ணுது. இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணுறோம்,
ஒரு 150 kVA சப்ளை தேவைப்படுதுன்னு சொல்லும் பொழுது, பவர் தேவைப்படும் போது என்ன பண்ணுறோம், இன்னொரு 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரோட பேரலல் பண்ணுறோம். அப்படி பேரலல் பண்ணி ரெண்டும் பேரலல் பண்ணி பஸ் பாரில் கனெக்ட் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகுது, 2 டிரான்ஸ்ஃபார்மர் சேர்ந்து லோடு நமக்கு டெலிவரி பண்ணுது. டெலிவரி பண்ணும்போது என்ன ஆகுது, லோடு ஷேரிங் நடக்குது. அப்படி லோட் ஷேர் நடக்கும் பொழுது அந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருக்கும் பொழுது அந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரும், டிரான்ஸ்ஃபார்மர் ஏ அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பி ரெண்டும் தரக்கூடிய அந்த லோட் ஷேரிங்கோட வேல்யூ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, PA = P × ZB / ZA + ZB. அது அப்படியே அந்த ஏன்ற இடத்துலலாம் பின்ற இடத்துலலாம் ஏ அப்படின்னு போட்டோம்னா ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மரோட நமக்கு ஷேரிங், லோட் ஷேரிங் P × ZA / ZA + ZB வோல்ட் ஆம்பியர் அப்படின்னு நமக்கு ரெண்டாவது ஒரு வேல்யூ கிடைச்சிது. இது ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மரோட லோட் ஷேரிங் வேல்யூ. முக்கியமான 10 மார்க் கொஸ்டினை இந்த டயக்ராம் வரைஞ்சி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க.